ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சுஜாதா சார் எழுதின சொர்க்கத்தீவு அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாவலை சுஜாதா சார் 1970s எழுதினார். அண்ட் சார் எழுதின ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் சொர்க்கத்தீவு தான். ஸோ இந்த நாவலோடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்கார். ஐயங்கார் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 2400 ரூபா. 1970s 2400 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஐயங்கார் அவருடைய மதர் அண்ட் சிஸ்டர் கூட வாழ்ந்துட்டு இருப்பார். இவர் கம்ப்யூட்டர் பற்றி எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சு வச்சுருப்பார். ஐயங்காருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் இவர் ஒரு ஃப்ளைட்டில் கடத்தப்படுறாரு. இவரை கடத்திட்டு சொர்க்கத்தீவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சொர்க்கத்தீவுங்கிறது வேற கிரகம். அங்கே வேற மனிதர்கள், வேற எச்சரிக்கைகள், வேற வாழ்வியல் அண்ட் வேற தமிழ். இவர் எதுக்காக சொர்க்கத்தீவுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னா, சொர்க்கத்தீவை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கம்ப்யூட்டர் தான். அண்ட் அந்த சொர்க்கத்தீவோட தலைவனுடைய பேர் சத்யா. ஸோ இந்த சொர்க்கத்தீவில் பிறக்கக்கூடிய மனிதர்களுடைய பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கம்ப்யூட்டர் தான். அண்ட் சொர்க்கத்தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் இருக்காது. ஸோ எதனால் அப்படி இருக்காங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் மூலமாக சொர்க்கத்தீவில் வாழ்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து எதுக்காகனா உணர்ச்சிகளை அழிக்கிறதுக்காக. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சரியாக ஒர்க் ஆகாதனால ஐயங்காரை கடத்திட்டு போய் அந்த கம்ப்யூட்டரை சரி பண்ணணும்னு சத்யா உத்தரவு போடுவார். ஸோ ஐயங்காரும் அங்கே போயிடுறாரு. சொர்க்கத்தீவுக்கு ஐயங்கார் போனதுக்கப்புறம் ஐயங்காரை பயங்கரமாக மதிக்கிறாங்க. அண்ட் ஐயங்காரை ரொம்பவே ரெஸ்பெக்டாக அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு நாள் நைட் டைமில் சொர்க்கத்தீவில் என்ன ஆகும்னா, பொதுவாக சொர்க்கத்தீவில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்குமே 2 எழுத்துல தான் பேர் இருக்கும். இப்போ ஐயங்கார் கௌதம்ன்றவரை சந்திப்பார். இவருக்கு மட்டும் 2 எழுத்துல பேரே இருக்காது. அதுக்கான காரணம் என்னன்னா, இவர் கம்ப்யூட்டர் மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது பிறந்திருப்பாரு. ஸோ இப்போ ஐயங்கார் கௌதமையும் கௌதமுடைய லவ்வரான நந்தினியை மீட் பண்ணுவார். ஸோ இப்போ கௌதம் ஐயங்கார் கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இந்த கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கம்ப்யூட்டர்னால இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு உணர்ச்சிகளே இல்லைன்னுவார். இப்போ ஐயங்காரும் என்ன பண்ணுவார்னா, ஐயங்கார், கௌதம் அண்ட் கௌதமோடைய காதலியான நந்தினி 3 பேரும் இந்த கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்ணுறதுக்கு போகும்போது இவங்க 3 பேரும் சத்யா கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ சத்யா இப்போ என்ன பண்ணுவார்னா, கௌதமே நந்தினியை உணர்ச்சி இல்லாத மாதிரி பண்ணுவார். அண்ட் ஐயங்காரும் அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி நம்ம உலகத்துக்கே திரும்பி வந்துடுவார். ஸோ ஐயங்கார் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு டைமில் புக்கோடைய எண்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. எனக்கு இந்த புக் பிடிச்சதுக்கான மெயின் காரணமே அந்த ட்விஸ்ட்டு தான். அந்த ட்விஸ்ட் நான் ரிவீல் பண்ண வரல. நீங்கள் இந்த புக்கை கண்டிப்பாக படித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சொர்க்கத்தீவு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் இல்லையா? ஸோ சுஜாதா சார் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் எப்படி எழுதியிருப்பார்னா, இந்த நாவலை எல்லாருக்கும் புரியிற மாதிரி எழுதியிருப்பார். அண்ட் எல்லாராலையும் இந்த நாவல் கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். இந்த நாவலில் வரக்கூடிய ஒரு சில நகைச்சுவைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குறிப்பாக சொல்லணும்னா, ஐயங்கார் ஒருத்தர்கிட்ட கேட்பார், சொர்க்கத்தீவில் உடுப்பி ஹோட்டல் இருக்கான்னு கேட்பார். அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பெரியை கூப்பிட்டு, பெரி நீ கொஞ்சம் சிரின்னுவார். அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எழுத்துக்கள் மூலியமாக சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் காமெடியில் நடிக்கிறாருன்னா அவர் எக்ஸ்பிரஷன் மூலியமாக ஹியூமரை கன்வே பண்ணலாம். பட் ரைட்டிங் மூலியமாக ஹியூமர் கன்வே பண்ணுறதுலாம் கண்டிப்பாக சுஜாதா சார் மாதிரியான ஒரு லெஜெண்டால தான் முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ரைட்டிங் நாலேஜ் என்னன்னா, நம்ம சுஜாதா சாரோட புக்ஸே படிக்கலாம். இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில டேரக்டர்ஸோடைய ஒர்க் ஷாப் போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம படம் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் நடத்துறது ஒரு ஃபேஷனாக போச்சு. அவ்வளோலாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் சுஜாதா சாரோடைய திரைக்கதை எழுதுவது எப்படி வாங்கி படித்தாலே போதும். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றின நாலேஜும் நல்ல படம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த புக் வெறும் 120 பேஜஸ் உள்ள ஒரு புக்கு தான். ஸோ ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சுஜாதா சார் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட பெரிய ஃபேனுன்னு நான் சொல்லுவேன். சொர்க்கத்தீவு ஒரு எக்ஸ்ட்ரானரி நாவல், நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக போய் படித்து பாருங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் உங்களை அடுத்த புக் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.